மெயினாக ஹார்ட்டோட ஸ்டென்ட்டுக்கும் கிட்னியோட ஸ்டென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஹார்ட்டில் வச்ச ஸ்டென்ட்டு ரத்த குழாயில் வைப்போம், அதை எடுக்க மாட்டோம். ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் வந்து அந்த பாதையை அகலப்படுத்த நல்ல ரத்தோட்டம் ஹார்ட்டுக்கு கிடைக்கணுன்றக்காண்டி ஸ்டென்ட் வைப்போம். அந்த ஸ்டென்ட்டை எடுக்க மாட்டோம், அதை ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு சொல்லுவோம். இது நாங்கள் எண்டோஸ்கோப்பி மூலமாக சிஸ்டோஸ்கோப்பி மூலமாக நாங்கள் ஸ்டென்ட் பொறுத்துறது, இல்லை யூரிட்ரோஸ்கோப்பி, இது மூணில் ஏதாவது, எல்லாமே சிறுநீர் பாதையில் டியூப் ஸ்கோப் போடுறது தான். ஸோ ஸ்டென்ட் பொறுத்தோம். இந்த ஸ்டென்ட்டை எடுத்துடணும், எடுக்காமல் விடக்கூடாது. எடுக்கலைன்னா என்ன ஆகும்? ஸ்டென்ட்லேயே கல் உருவாகும். ஸ்டென்ட் இருக்கும்போது எப்படி நம்ம இருக்கணும்? நான்வெஜ் கம்மி பண்ணணும், ஏன்னா யூரிக் ஆசிட் அதிகம் வந்து சுரக்கும் ஸ்டென்ட் இருக்கும்போது. ஸோ நம்ம நான்வெஜ்ஜும் சாப்பிட்டா யூரிக் ஆசிட் அதிகம் சுரந்ததுன்னா ஸ்டென்ட்டில் கல்லடைப்பு ஏற்படலாம், ஸ்டென்ட்லேயே கல் உருவாகலாம். ஸோ ஸ்டென்ட் நம்ம லாங் டேர்ம் வச்சுக்கக்கூடாது. இது வந்து 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்டென்ட்டு. இதுலேயே வந்து 3 மாத ஸ்டென்ட்டு, 6 மாத ஸ்டென்ட்டு, 1 வருஷ ஸ்டென்ட்டுலாம் இருக்குது. 1 வருஷ ஸ்டென்ட்லாம் யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த கேன்சர் பேஷண்ட், எஸ்பெஷலி பிறப்புறுப்புல கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோயில் 2 கிட்னியோட பாதையையும் அடைச்சிரும். அந்த நிணநீர் கட்டி, லிம்ப் நோடு மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம், அது போய் யூரின் டியூப் அடைச்சி கிட்னியில் வீக்கம் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் நாங்கள் 1 வருஷ ஸ்டென்ட் வைப்போம். அதுக்கு பேர் சிலிகான் ஸ்டென்ட். அது பிளாக் கலரில் இருக்கும் நார்மலாக. இந்த ஸ்டென்ட் பொறுத்துறது எப்போதுமே அந்த 1 வருஷ ஸ்டென்ட்டாக இருந்தாலும் 1 வருஷம் கழிச்சு நம்ம மாற்றணும். ஸோ டாக்டர் அறிவுரைப்படி மருத்துவர் என்ன சொல்கிறாரு, அது 1 வருஷத்தில் மாற்றுங்கன்னா நம்ம மாற்றிடணும். சரியா? 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுருக்கேன்னா அந்த கரெக்டாக வந்து மாற்றிடணும். சரிங்களா? இப்போ ஸ்டென்ட் ரெஜிஸ்டர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா பேஷண்ட் மறந்துடுவீங்க ஸ்டென்ட் வச்சதை. உள்ள இது என்ன பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டென்ட்லேயே கல் உருவாகும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸ்டென்ட் வச்சா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம்? ஸோ ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் யூரின் போகும்போது நீர்ப்பையிலேருந்து நீங்கள் நீர்ப்பை கான்ட்ராக்ட் ஆகும். உங்கள் நீர்ப்பை கான்ட்ராக்ட் ஆகி யூரின் வந்து வெளியேறும். யூரின் வெளியேறும் போது வந்துட்டு ஸோ லைட்டாக யூரின் வந்து மேலே ஸ்டென்ட் வழியாக கிட்னிக்கும் போகலாம். சரிங்களா? அப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு வலி இருக்கலாம், கிட்னி சைடு வந்து வலிக்குது யூரின் போகும்போதுன்னு சொல்லலாம். அது 2-3 நாளில் உங்களுக்கு பழகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டென்ட் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். எனி ஃபாரின் பாடி, உங்கள் உடம்புல இல்லாத பொருளை உடம்புக்குள்ளே வச்சா இன்ஃபெக்ஷன் ஆகலாம், லைட்டாக ப்ளீடிங் ஏற்படலாம். இதெல்லாம் டாலரபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை ஸ்டென்ட்டில் ஃபுல்லாக கிருமி வளர்ந்துருச்சு, இல்லை பூஞ்சை காளான் வளர்ந்துருச்சு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஸ்டென்ட்டை அகற்றணும், ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் நீங்கள் ஸ்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? ஸ்டென்ட்டுன்ற வார்த்தையை கண்டு அஞ்சாதீங்க, அதனால ஒன்றும் இல்லை. உங்கள் நல்லதுக்கு தான் ஸ்டென்ட் வைக்கிறது, ஸ்டோனை எடுத்ததுக்கப்புறம் ஸ்டென்ட் வைக்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படிலாம் கல் உடைக்கலாம், இல்லை கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸை எப்படி பிரேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.